வணக்கம். நலம் என்பது பேரண்ட ஒழுங்கு மீறாமை என்கிற கருத்தில் ஐயா சிவகதிரவன் அவர்களின் உரை. அனைவருக்கும் வணக்கம். நலம் என்கிற தலைப்பில் இதுவரை பல முறை நாம் உரையாடி இருக்கிறோம். நலம் என்பது மெய்யியல் அடிப்படையிலான வரையறையில் எப்படி பார்க்கப்படுகிறது என்ற கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மெய்யியல் அடிப்படையில் பார்க்கப்படுகிற நலம் என்பது இயற்கை ஒழுங்குமுறைகளின் கீழ் அமையப்பெறுகிற நலம். இந்த பேரண்டம் தனக்குள் வைத்திருக்கிற ஒழுங்குமுறைகள் யாவற்றையும் பின்பற்றி ஒழுகுகிற நலம், அதற்குரிய செயல்பாடு என்கிற அடிப்படையில் மெய்யியல் அடிப்படையிலான நலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மெய்யியல் அடிப்படையிலான நலம் என்பது அப்படித்தான் இருக்கிறது. நான் நலமாக இருக்கிறேன் அல்லது நலமாக இல்லை என்று தற்காலத்தில் நாம் அறியப்பட்ட வகையில் வரையறுக்கப்படுகிற நலம் ஒரு தற்காலிகமான கருத்தாக்கத்திலோ அல்லது அப்படி கூறுபவரினுடைய விருப்பத்தின் அளவின் அமைவிலோ இருக்கிறது. சான்றாக, நான் நலமாக இருக்கிறேன் என்று ஒருவர் கூறுகிற போது அவர் தம் உடல் அளவில் அவர் தம்மை நலமாக உணர்கிறார். நேற்று எனக்கு உடலில் வலி இருந்தது, இன்று வலி இல்லை. நேற்று எனக்கு கைகால் இயக்குவதில் இடர்பாடுகள் இருந்தன, இன்று அப்படியான இடர்பாடுகள் இல்லை என்று உடல் அளவில் நேற்று இருந்த துயரங்களிலிருந்து இன்று இல்லை என்பதை உணர்ந்து நலமாக இருப்பதை கூறுகிறார். உறவுகளுக்குள் நலம் என்று ஒன்றை இந்த சமூகம் வைத்திருக்கிறது. கணவன் மனைவிக்குள் இருக்கிற உறவின் அடிப்படையில் ஒருவரை ஒருவர் எப்பொழுதும் இணக்கம் பாராட்டி கொண்டிருக்கிற தன்மையில் விளைகிற நலம். அந்த இணக்கம் பாராட்டி கொண்டிருக்கிற ஒத்திசைவான நிலை எப்பொழுதுமே இருப்பதாகவும் அல்லது எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதாகவும் அந்த உறவு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நலமயப்பட்ட உறவாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவுகள் என்று நாம் தனியாக பேசலாம். உறவுகளின் அடிப்படையிலான நலம் என்ன என்பதை. அதேபோல் உடலின் அடிப்படையிலான நலம் என்ன என்பதை தனியாக பேச முடியும். சமூகம் சார்ந்த நலம், பொருளாதாரம் சார்ந்த நலம். இதில் பொருளாதாரம் சார்ந்த நலம் என்பதும் சமூகம் சார்ந்த நலம் என்பதும் கூட மேற்சொன்ன நல வரையறைகளின் அடிப்படையில் பொருளாதாரத்தில் வெற்றி பெறுகிற சமூகத்தினுள் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிற ஒரு நிலையை எட்டுவதற்கு நலம் என்று இந்த சமூகம் வைத்திருக்கிறது. அடிப்படையில் இவை எல்லாமும் அந்தந்த வரையறை எல்லைக்குள் நலமாக கருதி கொள்ள முடியும். ஆனால் உண்மையிலேயே நலம் என்பது என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ளாத வரை நீங்கள் எதை நலம் என்று
நலத்திற்கான வரையறை என்று கருதி கொண்டிருக்கிறீர்களோ அவற்றில் தொடர்ந்து இருப்பீர்கள். அவற்றிற்குள் காலங்கள் கடக்கிற போது சோர்வும் அயர்ச்சியும் உங்களுக்கு ஏற்படுவதை நீங்கள் உணர முடியும். ஏனென்றால் நீங்கள் கருதி கொண்டிருக்கிற நலம் பற்றிய பார்வை என்பது நிலைத்த தன்மை உடையது அல்ல. நீங்கள் உடல் நலத்தை நலமாக கருதி கொண்டிருப்பீர்கள் என்றால், உடல் நலம் தன்னளவில் ஏற்பட்டு கொள்கிற வளர்ச்சி போக்கில் அது வளர்வதும் தொடர்ந்து ஒரு நிலை நோக்கி நகர்வதுமாக இருப்பதை நீங்கள் உணர முடியும். அவ்வாறு நீங்கள் உணர்கிற நிலையில் நலம் குறித்து உங்கள் கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். அப்போது அயர்ச்சிக்கு உள்ளாவீர்கள். அதைப் போலவே சமூகம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து இருக்கிற நலம் என்கிற வரையறையிலும் இப்படியான ஒரு அயர்ச்சியை நீங்கள் உணர்வீர்கள். பொருளாதாரத்திலும் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக, மிகப்பெரிய பணம் ஈட்டுகிற பணக்காரராக இருப்பீர்கள் என்றால், அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்கிற வேகத்திலும், அந்த பணத்தை இழந்துவிடக் கூடாது என்கிற அச்சத்திலும் ஏற்படுகிற சலிப்பும் அயர்ச்சியும் உங்கள் நலம் குறித்த அயர்ச்சியாக மாறும். இப்படி நலம் என்கிற அடிப்படையில் நலம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு அணுகுகிற போது, நீங்கள் நலம் என்கிற ஒரு கருத்தின் எல்லைக்குள் உங்களுக்கு விருப்பமான பகுதிகளை அல்லது செயல்பாடுகளை நலம் என்று கருதி கொண்டிருப்பீர்கள் என்றால், அவை உங்களுக்கு அயற்சி தருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். மெய்யியல் சார்ந்த நலம் பற்றிய பார்வை உங்களுக்கு இல்லை என்றால், அவற்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்றால், அவை குறித்து உங்களுக்கு போதுமான உரையாடல் களம் கிடைக்கவில்லை என்றால், நலம் என்று நீங்கள் வைத்திருக்கிற எல்லா கருத்துக்களிலும் நீங்கள் அயற்சிக்கு உள்ளாவதை தவிர்க்கவே முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதன் இயற்கையினுடைய ஒரு அணு போல, இயற்கையினுடைய உருவாக்கமாக, இயற்கையினுடைய விளைவாக, இயற்கையினுடைய இயக்க விளைவாக ஒரு மனித உயிர் இந்த பேரண்டத்திற்குள் உருவாவதும் அழிவதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த மனித உடல் பெற்றிருக்கிற வடிவம் முற்றிலும் இறுதியாக எவ்வளவு ஆய்வுகளை மேற்கொண்டாலும் அது இயற்கையின் விளைவு. அதற்குள் இருக்கிற இயக்கம் அனைத்தும் இயற்கையின் பார்ப்பட்டது. இந்த மெய்மையை அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வதன் வழியாக நலம் பற்றி விரிவாக பேச முடியும். அப்படி இயற்கையின் பார்ப்பட்டு இயங்குகிற மனிதனினுடைய இயக்க முறை இயற்கையின் ஒழுங்குகளின் அடிப்படையிலேயே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயற்கையின் ஒழுங்குகளிலிருந்து இந்த மனித இயங்கு முறை என்பது விலகிச் செல்லும் என்றால், ஒன்று இயற்கையினுடைய ஒழுங்குமுறைகளில் இருந்து விலகிச் செல்கிற போது அது சிதைவுறும் அல்லது இல்லாமல் போகும்.
சிதைவுறும் என்பதற்கான பொருள் இந்த மனித இயங்குமுறை, உடல் அமைப்பு, அவற்றிற்குள் இயங்குகிற கருத்தாக்கங்கள் உள்ளிட்ட எல்லாமும் எந்த ஒன்றை கொண்டாடிக் கொண்டிருக்கிறதோ, எந்த ஒன்றை போற்றிக் கொண்டிருக்கிறதோ, அவ்வாறு இருக்கிற எந்த ஒன்றையும் கொண்டாடவோ, போற்றுவதற்கோ வாய்ப்பில்லாத இடத்திற்கு தூக்கி வீசப்படும். எனவே பேரண்ட இயக்கத்தினுடைய இயங்குமுறை ஒழுங்கிற்குள் இருக்கிற உடல் அமைப்பும், இயங்குமுறையும் கொண்டவன் மனிதன் என்கிற அடிப்படை புரிதல் நமக்கு அவசியமாகிறது. இந்த அடிப்படை புரிதலில் இருந்து நலம் என்றால் என்ன என்று பார்க்கிற போது, இந்த ஒழுங்குமுறைகள் பின்பற்றப்படும் என்றால், இந்த ஒழுங்குமுறைகளை பற்றி ஒழுகிக் கொண்டிருப்போம் என்றால், நாம் நலமாக இருக்க முடியும். இவையே நிலைத்த தன்மை கொண்ட நலம். இந்த ஒழுங்குமுறையை பற்றி ஒரு விரிவாக நாம் பேச முடியும். சுருக்கமாக சொல்கிறேன். இந்த ஒழுங்குமுறைகளுக்குள் இருக்கிற எல்லா செயல்பாடுகளும் இயற்கையாகவே உருவானவை. தன்னை திருத்திக் கொள்வதற்கும், சீர் செய்து கொள்வதற்கும் மனிதனினுடைய அல்லது வேறு இயற்கை சாராத ஒரு கருத்தினுடைய ஆதரவு அவசியமில்லாத செயல்பாடு கொண்டவை. உடலமைப்பு, இயக்க முறை, இரத்த ஓட்டங்கள், எலும்பு அமைப்புகள் என்று எல்லா உயிர்களுக்கும் இருக்கிற உள் அமைப்புகள், கட்டுமானங்கள் எல்லாமும் இயற்கையானவை. இயற்கையால் வடிவமைக்கப்பட்டவை, கட்டமைக்கப்பட்டவை. அவற்றின் அடிப்படையிலேயே இவை இயங்குகின்றன. மனிதனின் அறிவின் அடிப்படையில், கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் ஒரு அணு அளவு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் கூட பெரும் தொழிற்சாலை நடத்துவது போல இயந்திரங்களும் நுட்பங்களும் தேவைப்படும். அத்தகைய இயந்திர நுட்பங்களை இயற்கையாக உருவாகி விளைந்திருக்கிற அணு தனது உள்ளே வைத்திருக்கிறது. இப்படியான கோடானு கோடி அணுக்கள் மனித உடலில் குவிந்து இசைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்படியான இசைவு இயக்கம் பிரபஞ்சம் முழுவதும் தொடர்ந்து வெவ்வேறு உருவங்களில் வடிவமெடுத்து, தோற்றமெடுத்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. இந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு இருப்பு நிலையை, இந்த மெய் இருப்பு நிலையை, இந்த பிரபஞ்ச பேரண்ட இருப்பு நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்வதின் வழியாக ஒரு உடல் என்பது என்ன, அந்த உடலினுடைய நலம் என்கிற எல்லை தாண்டி உண்மையிலேயே நலம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். நலம் என்பது என்ன என்று நாம் கேட்கிற போது, நாம் அறிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் முயற்சிக்கிற போது, இயற்கையினுடைய ஒழுங்குகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் நலம் உங்களுக்கு விளைந்து கொண்டே இருக்கும். இந்த பேரண்டத்தினுடைய ஒழுங்குகளை நீங்கள் மீறாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நலம் விளைந்து கொண்டே இருக்கும். நமக்கு நலம் விளைய வேண்டும் என்று நாம் கருதுகிற போது, இதுவரை நாம் அறிவின் அடிப்படையில் அல்லது நாம் தெரிந்து வைத்திருக்கிற கருத்துக்களின் அடிப்படையில் நிலைத்திருக்கிற முயற்சியில் இருப்போம் என்றால், அவை எவ்வளவு இந்த பேரண்டத்தினுடைய ஒழுங்குமுறைக்கு நெருக்கமாக இருக்கிறது, ஒத்திசைவாக இருக்கிறது என்பதை சரிபார்த்துக் கொள்வதும், முரண்பட்ட பகுதிகளை, வேறுபட்ட பகுதிகளை கைவிடுவதும் நலம் வருவதற்குரிய அடிப்படை என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அவற்றை கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கு நலம் வேண்டும் என்றால், இயற்கை பேரண்டம் வைத்திருக்கிற, உங்களுக்கு வழங்கியிருக்கிற
எல்லா வகையான ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றிக் கொண்டே இருப்பது, இந்த ஒழுங்குமுறைகளில் இருந்து வெளியில் செல்லாமல் இருப்பதற்குரிய கவனத்துடன் இருப்பது, வெளியில் செல்லாமல் இருப்பது என்கிற அடிப்படையில் உங்களது நலம் பற்றிய பார்வை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த ஒழுங்குமுறையை விட்டு வெளியேறுவதற்கு நாம் முயற்சிப்போம் என்றால், ஒழுங்குமுறையை பற்றி அறியாமல் இருப்போம் என்றால், ஒழுங்குமுறை குறித்து நமக்கு அக்கறை என்பது இல்லை என்பதாக இருப்போம் என்றால், எல்லாவற்றிற்கும் இருக்கிற ஒரே விடை, இந்த ஒழுங்குமுறையை அறிந்தும் அறியாமலும் மீறுகிறோம் என்கிறபோது, நாம் சிதைவிற்கு உள்ளாவோம். சமூக ரீதியில் சிதைவிற்கு உள்ளாவோம். பொருளாதார ரீதியில் சிதைவிற்கு உள்ளாவோம். உடல் நலம் என்கிற அளவில் சிதைவிற்கு உள்ளாவோம். ஒரு சிதைவை தவிர்க்க முடியாது. மனித வாழ்வு என்பது மகிழ்வாகவும் நிறைவாகவும் இருப்பதற்குரிய அறிவோடு, அக்கறையோடு இயற்கையாகவே அமைய பெற்றிருக்கிறது என்பதை பார்ப்பதும், அந்த பார்வையின் வழியாக அந்த அமைவின் எந்தவித ஒழுங்கையும் மீறாமல் ஒழுகுவதும் இந்த மகிழ்வான, நிறைவான, நலமான வாழ்வை வாழ்வதற்கான எளிய வழி. இந்த வழிமுறைகளை மெய்யியல் என்கிற கருத்தை சமூகம் சலிப்பூட்டுவதாக பார்க்கிறது. சமூகம் தற்கால இன்பங்களையும் நுகர்வுகளையும் கொண்டாடுகிறது. இந்த சமூகத்தினுடைய கொண்டாட்டத்திற்கு ஊக்கமளிக்கும் விதமாக எல்லா செயல்பாடுகளும் கேளிக்கைகளாக மாறிவிட்டன. சமூகத்தில் உருவாகிற இலக்கியங்கள் உள்ளிட்ட செயல்முறைகள், திரைப்படங்கள், உரையாடல்கள், மத செயல்பாடுகள், அது விவரிக்கிற கதைகள், கற்பனைகள் எல்லாமும் மனிதனை கேளிக்கைக்கு உள்ளாக்குகிற, அதன் வழியாக கொண்டாட்டத்திற்கு உள்ளாக்குகிற ஒரு தற்காலிக நிலையை நிரந்தரப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. இந்த கேளிக்கைகளும் கொண்டாட்டங்களும் தற்காலிகமாக ஒரு மனிதனுக்கு பயனளிக்கும் முகமாக இருக்கிறது. அதே வேளையில் அது ஒழுங்கை மீறச் செய்கிறது. ஒழுங்கு பற்றி, தனது உடல் ஒழுங்கு பற்றி, பேரண்டத்தினுடைய இயங்குமுறை ஒழுங்கு பற்றிய எந்த அக்கறையும், எந்த கவனமும் இல்லாமல் பார்த்துக் கொள்வதற்கு இந்த கேளிக்கைகள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கின்றன. நீங்கள் உடுத்துகிற உடை, நீங்கள் உட்கொள்கிற உணவு, நீங்கள் தங்கி இருக்கிற இருப்பிடம் எல்லாமும் இந்த இயற்கையின் ஒழுங்கிற்கு எத்தனை பொருத்தமாக இருக்கிறது என்பதையும், இந்த கேளிக்கை கொண்டாட்டங்களுக்கு எத்தனை பொருத்தமாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் எளிமையாக பகுத்து பார்க்க முடியும். இந்த பகுப்பின் வழியாக நீங்கள் ஒழுங்குமுறைகளிலிருந்து மீறி நிற்கிற போது, விலகி நிற்கிற போது, எவ்வளவு விலகி நிற்கிறீர்களோ அவ்வளவிற்கு சிதைவை நோக்கி தவிர்க்க முடியாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நலமாக இருக்கிறேன் அல்லது நான் நலமாக இல்லை என்று நீங்கள் கருதுவீர்கள் என்றால், நீங்கள் விவாதிப்பீர்கள் என்றால், நீங்கள் நலம் என்பதற்கு எந்த வரையறை வைத்திருக்கிறீர்கள்? நான் உடல் சார்ந்து நலமாக இருக்கிறேனா என்று நீங்கள் வரையறுத்துக் கொள்ள முடியும். நான் மனம் சார்ந்து நலமாக இருக்கிறேனா, உளவியல் சார்ந்து நலமாக இருக்கிறேனா என்பதை நீங்கள் வரையறுத்து வைத்துக் கொள்ள முடியும். நான் சமூக உறவு சார்ந்து நலமாக இருக்கிறேனா என்பதை நீங்கள் வரையறுத்து வைத்துக் கொள்ள முடியும். இப்படியான சில வரையறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் நலமாக இருக்கிறேனா இல்லையா என்பதை பகுத்து பார்ப்பீர்கள் என்றால், இவை எல்லாமும் உங்களது
மெய்யியல் சார்ந்த நலத்திலிருந்து விலகி நிற்கிற அல்லது தள்ளி நிற்கிற ஒன்றாக இருப்பதையும் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் முன்னில் வைத்திருக்கிற கேளிக்கைகளையும் கொண்டாட்டங்களையும் மையமாக வைத்திருக்கிற உடல் நலம், சமூக நலம், உளவியல் நலம், கல்வி, மறை என்கிற எல்லா வகையான நலமும் பேரண்ட ஒழுங்கிலிருந்து எவ்வளவு இணக்கமாக இருக்கிறது, இசைவாக இருக்கிறது, முரண்பட்டு இருக்கிறது, விலகி இருக்கிறது என்பதை பார்ப்பதின் வழியாக நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா அல்லது நலமாக இருப்பதாக தற்காலிக கொண்டாட்டத்தில் இருக்கிறீர்களா என்று பார்க்க முடியும். நான் நலமாக இல்லை என்றும் நான் நலமாக இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் போராடுகிற போராட்ட முறைகள் கூட நீங்கள் வைத்திருக்கிற நலம் என்கிற வரையறையின் எல்லைக்குள்ளேயே உரையாடப்படுகிறது. எந்த வகையான வரையறை எல்லைக்குள் நீங்கள் நலம் என்று நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வதாகவும் ஏமாற்றப்பட்டதாகவும் நீங்கள் உரையாடி கொண்டிருக்கிறீர்களோ, இவை எல்லாமும் ஒரு வரையறைக்குள் உட்பட்டது. இந்த பேரண்டத்தினுடைய ஒழுங்குமுறைகளில் கொண்டாட்டங்களும் கிடையாது, வீழ்ச்சியும் கிடையாது. பேரண்டம் நலம் என்று வைத்திருக்கிற கருத்திற்குள், ஒழுங்குமுறைக்குள் ஒவ்வொன்றிற்குள்ளும் சீர்தன்மையும் நெறிப்பாடுகளும் இணைந்தே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. வளர்ச்சி என்பதோ, வீழ்ச்சி என்பதோ, உயர்வு என்பதோ, தாழ்வு என்பதோ, சரி என்பதோ, தவறு என்பதோ, பேரண்ட ஒழுங்குமுறை வரையறுத்து வைத்திருக்கிற நலம் என்பதில் கிடையாது. அந்த நலம் முழுவதும் அரவணைப்பானது. எல்லாவற்றையும் உள்ளடக்கமாக வைத்திருக்கிற ஒன்று. நலமாக இருக்கிறேன் என்பதில் கொண்டாடுவதும், நலமாக இல்லை என்பதில் சோர்ந்து போவதும் நீங்கள் வைத்திருக்கிற வரையறை தீர்மானிக்கிறதே அன்றி, பேரண்ட நல முறைகளில் மெய்யியல் நலம் என்று நலத்தினுடைய மெய்யியல் பார்வையில் பார்க்கிற போது இந்த பேரண்ட நலக்கருத்து என்பது எந்த வகையான பிளவையும் தன்னுள்ளே வைத்திருப்பதில்லை. அது எல்லாவற்றையும் அரவணைக்கிறது, எல்லாவற்றையும் உள்ளடக்கமாக வைத்திருக்கிறது. எல்லா வகையான ஏற்றங்களுக்கும் இணையான பொருத்தமான இரக்கங்களும், எல்லா வகையான கொண்டாட்டங்களுக்கும் பொருத்தமான மாற்றுக்களும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இவை எல்லாமும் உள்ளடக்கமாக கொண்ட ஒழுங்குமுறையே பேரண்டத்தினுடைய ஒழுங்குமுறை. ஒரு சார்பாக நின்று கொண்டு நீங்கள் ஒன்றை கொண்டாடுவதும் ஒன்றை தூக்கி எறிவதும் இருக்கும் என்றால் அவை உங்கள் வரையறை வழங்குகிற நலம். நீங்கள் பற்றி கொண்டிருக்கிற, நீங்கள் அறியாமையால் பற்றி கொண்டிருக்கிற அல்லது உங்கள் விருப்பத்தின் பார்ப்பட்டு பற்றி கொண்டிருக்கிற நலவரையறை. இந்த நலவரையறை எப்பொழுதும் உங்களுக்கு இரட்டை நிலையில் ஒன்றை தேர்வு செய்து கொடுத்து கொண்டே இருக்கும். இப்படி இரட்டை நிலையில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்து கொண்டு அவற்றை பின்பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை முறை என்பது நிலைத்த தன்மை கொண்டது இல்லை. உங்களது நிலைத்தன்மை நீங்கள் பற்றி கொண்டிருக்கிற வரையறைகளின் வழியாகவே உதிர்ந்து போவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்பொழுது நீங்கள் மீண்டு வருவதற்குரிய எல்லையிலிருந்து வெளியில் நிற்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நலம் பற்றி நான் நன்றாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் பேசுகிற போது, நான் நன்றாக இல்லை என்பதை நீங்கள் பேசுகிற போது, அதற்கு நீங்கள் வைக்க வேண்டிய அளவுகோலாக இருக்க வேண்டும் என்று நான் எதை சொல்கிறேன் என்றால், பேரண்டத்தினுடைய ஒழுங்குமுறை எல்லைக்குள் நின்று உங்கள் நலம் பற்றிய வரையறை அமையப்பெற வேண்டும். பேரண்ட ஒழுங்குமுறையும் பேரண்டத்தினுடைய அரவணைப்பும் உங்களுக்கு
உங்கள் உடலின் வழியாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. உங்கள் உடல் உங்கள் உடலுக்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா ஏற்பாடுகளும், உங்கள் உடலுக்காக நீங்கள் வைத்திருக்கிற எல்லா வகைமைகளும் இந்த பேரண்ட ஒழுங்குமுறைக்குள் அமையப்பெறும் என்றால், பேரண்ட ஒழுங்குமுறையிலிருந்து பெருமளவு தூரத்திற்கு செல்லாமல் நிற்கும் என்றால், உங்கள் நலம் எப்பொழுதும் நிலைத்த தன்மை கொண்ட நலமாக இருக்கும். அந்த வகையான நலத்தை நீங்கள் புரிந்து கொள்ள